Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So thank you so much for all the support. So நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போது ரீசெண்டா நான் வாங்கின பிங்க் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஆமா, கரெக்டா தான் கேட்டீங்க. நான் வந்து ரீசெண்டா வந்து சில சீரம்ஸ், சன்ஸ்கிரீன், சன்மிஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே பிங்க் கலர் கோடடா, அந்த ப்ராடக்ட்டே பிங்க்ல தான் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் வந்து ரீசெண்டா வாங்கினேன். ஸோ அது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நீங்க அதை யூஸ் பண்ணலாமா, உண்மையிலுமே இந்த பிங்க் யூஸ்ஃபுல்லா இல்லையா, எல்லாமே நான் வீடியோல டீட்டெயிலாக உங்ககிட்ட அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ப்ராடக்ட் அப்ளையும் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒப்பீனியன், ரிவ்யூ எப்படி வேணா வச்சுக்கலாம், அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நெகட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற உங்களோட சஜஷன்ஸையும் கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறது பிங்க் சீரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் பிஃபோர் தட் பிங்க்ன்றது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஏஸ்தட்டிக்காக தான் சொல்கிறேன். அது வந்து உங்கள் ஸ்கின் கேரில் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா, இல்லை அதனால எதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்டர்ஸ் வச்சுட்டுமே நீங்கள் வந்து டிசைட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி பிங்க் ப்ராடக்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரிவ்யூவை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டாட் அண்ட் கீயோட ஸ்ட்ராபெரி பிரைட் 10% நயாசெரமைட் ஃபேஸ் சிரம். ஓகேவா? இதுதான் ரொம்ப ஆக்சுவலி பிடிச்சிருக்கு எனக்கு. இது வந்து பிங்காக இருந்ததுனால தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக வாங்கினேன். சரி, ஓகே, பிங்க் கலரில் இருக்குது, என்ன இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு டெம்ப்ட் ஆகிட்டு வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து ஒரு ரஷ்ல வந்து வாங்கினேன். பட் பிங்க் வந்து இதில் எதுவும் ஹெல்ப்லாம் பண்ணாது. அது ஜஸ்ட் ஒரு ஏஸ்தட்டிக்கு, வேற எதுவுமே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இருக்க அந்த யூசேஜ் இருக்குல்ல, அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாளாவே வந்து இந்த சிரம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த லிக்விட் சிரம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மினிமலிஸ்ட்லேருந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால இது எப்படி சும்மா இப்படி இது மாதிரி போட்டுக்கிறேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து மினிமலிஸ்ட்ல, அப்புறம் வயா நேச்சுரல்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பயோக்யூல், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது எல்லாமே கொஞ்சம் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும் சிரம்ஸ் எப்பயுமே. சரி, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வாங்கியிருந்தேன். லைக் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் கலரில் தான் இருக்கும். ஓகேவா? இதோட கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப உங்கள் ஃபேஸில் நீங்கள் போட்ட உடனே வந்து அப்படியே ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட்லாம் அதுக்கு தேவையில்லை. அழகாக நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து நீங்கள் டாட் வச்சுக்கலாம். ஓகேவா? டாட் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இப்படி டேப் 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 பண்ணலாம். நல்லா இருக்குது. லைக் உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன், அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு பிக்மெண்டேஷன், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கண்ணை மூடிட்டு வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 5% தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் அட்வைசபிள். ஓகேவா? பட் ஆனால் இல்லை, நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு 10% பிடிச்சிருக்கு, அதுவும் இந்த சேரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் பழகினீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணுவேன். நான் உங்களுக்கு லைவாகவே வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். தெரியுதா? இல்லை, இந்த பிங்க் கலர் வந்து வேறு எந்த எஃபெக்ட்லாம் வந்து கொடுக்காது. பட் ஒரு மாதிரி சட்டில் க்ளோ இருக்கும் இந்த சிரம் யூஸ் பண்ணணும். இது ஜென்ரலாக எல்லா சிரமுக்கும் இருக்கும். இதுலேயுமே அது வந்து நல்லாவே தெரியுது. மற்றபடி இது எனக்கு ஒத்துக்குச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்குச்சு. அண்ட் என்னோட மெயினாக வந்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல ரீசெண்டாக வந்து ஒரு பிம்பிள் வந்துருந்தது. மார்க் இங்கே தெரியுதா? இந்த மார்க் இருக்கலாம். அது வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு பிம்பிள், என்னோட கொஞ்சம் வீடியோஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்த மார்க் வந்துட்டு நான் வந்து லைக் ஓகே பிம்பிள்லாம் போயிடுச்சு, மார்க் ரொம்ப இருக்குமோன்னு பார்த்தா இப்போ ஆக்சுவலி இது ஐ மீன் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து கொஞ்சம் அதை ஹீல் பண்ணுதுன்னு நான் நம்புறேன். ஓகேவா? நம்புறேன் ஆக்சுவலி. அண்ட் அது வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. மற்றபடி எனக்கு எந்த ஒரு இல்லை எஃபெக்டும் இல்லை. ஃபேஸ் ஓவராலாக கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. நான் இப்போ வந்து வீடியோ பர்பஸ்க்காக தான் வந்து மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ரொட்டீனில் நான் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் அப்ளை பண்ணிட்டு இதை தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுப்பேன். ஓகேவா? பட் ஆனால் இப்படி தான் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த 52 சண்டேயோட கொலாஜன் க்ளோ மாய்ஸ்சரைஸ் ப்ளஸ் ப்ரொடெக்ட் SPF 50+. ஓகேவா? இதில் UVA, UVB, PA 4+ ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த UVAன்றது ஒரு டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸ், UVBன்றது ஒன்று, PA 4+னா அவ்வளோ ப்ரொடெக்ஷன் அதில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எந்த அளவுக்கு கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான் அந்த PA 4+, 3+ அதெல்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் கொலாஜன் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆக்சுவலி கொலாஜன் நம்ம போட்டதே ஒரு ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்து ஒரு பிரைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேவா? லைக் நீங்கள் க்ரீம்ஸ் மாதிரி போடுறீங்கம்மா, நெஜா கொலாஜன் வேறு, அது டீப் லேயர்ஸ் வரைக்கும் போகும். பட் இதில் நீங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நார்மலாக உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து இந்த கொலாஜன் வந்து கொடுக்குது. ஓகேவா? உண்மையிலுமே கொடுக்குது. நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் இதிலே வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இருக்கிறதுனால நான் இது மட்டும் தான் இப்போ அப்ளை பண்ணுறேன். மார்னிங்கில் டோனர் போட்டு இதை அப்ளை பண்ணிடுவேன். தனியாக மாய்ஸ்சரைசர் போட்டுட்டுலாம் அது வந்து பயிர் பண்ணுறது கிடையாது. எனக்கு இதோட குவாலிட்டி, நம்ம யூஸ் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு மைனஸும் இருக்குது, அதை வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி எப்பயுமே வந்து 3 இதுதான். ஓகேவா? வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கலாம் கம்பேரிட்டிவ்லி. பட் ஆனால் வெளில போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு இதையுமே எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்ஸ்க்ரீன்ஸை இந்த மாதிரி டாட்டாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஏரியாஸும் நீங்கள் கவர் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு இடத்துல நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடல அப்படின்னா அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு. ஓகேவா? நான் இப்போ அப்படியே வந்து பேசிக்கிட்டே அப்ளையும் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள், என் ஃபேஸில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ இருக்கும்.
தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி எங்கிட்ட மிரர் இல்லாமல் தான் நான் இதை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், சாரி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபேஸில் ஆஃப்டர் இது வந்து அப்ளை பண்ணது. நான் உங்களுக்கு லைவாக அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த ஒரு ஒயிட் காஸ்ட் இஷ்யூஸ் கிடையாது, இல்லைனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு மாதிரி திரி ஆகும், அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஈஸியாக அவங்க ஸ்கின்னுக்குள்ளே போய் வந்து அது அப்படியே அழகாக உட்காந்துருது. இது ஒரு டவுன் சைட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டார்க் ஸ்கின் டோனாக இருக்கீங்க அப்படின்னா இது செட்டில் ஆக கொஞ்சம் டைமாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு அப்ளை பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு ஒயிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிளாக தெரியும். பட் ஆனால் நீங்கள் அதை ப்ராப்பராக அப்ளை பண்ண உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். இதில் இது பிங்க், இன்னொன்று ப்ளூ கூட இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொடெக்ஷன் வைஸ் எப்படி இருக்குன்றது வந்து என்னால் இன்னும் கமெண்ட் பண்ண முடியல, ஏன்னா இப்போ தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு க்ளோ மாதிரி ஒன்று கொடுக்குது. அண்ட் வந்து ப்ராப்பராக, அதாவது இது திருப்பி டேன் ஆயிடுச்சு அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லை. அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் பவுடர்லாம் வச்சு செட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஈவன் டோன் மேலே ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகாக பிளேஸ் பண்ணிக்குது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்போ நான் டெர்மாகோக்கு அப்புறமா எனக்கு ஒரு சன்ஸ்கிரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு, யூஸ் பண்ணி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறது வந்து இதுதான். மேபி இதை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா ஒரு எம்டி ரிவ்யூ கொடுக்குறேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நான் திருப்பி அப்ளை பண்ணுவேனா, யூஸ் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்றது. ஸோ இப்போ வரைக்கும் இது வந்து நான் ஒரு ஸ்கோர் போர்டில் கொடுக்கணும்னா ஒரு 9/10 கொடுப்பேன். எனக்கு ஒரு பாயிண்ட் நான் கம்மி பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, லைட்டாக அந்த ஒரு ஸ்டிக்கி ஃபீல் உங்களுக்கு இமீடியட்டாக ஃபீல் ஆகும், அதனால மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே பிராண்டில் 52 Sundays, ஓகேவா? அதே பிராண்டில் நான் யூஸ் பண்ணுறது வந்து SPF மிஸ்ட், ஓகேவா? இது வந்து கிளியர் க்ளோ SPF மிஸ்ட் SPF 50+, ஓகேவா? இதில் ஆக்சுவலி ரோஸ் வாட்டர் ப்ளஸ் விட்டமின் சி இருக்குது, ஓகேவா? இதுலேயே இன்னொரு இது இருக்குது, ரைஸ் வாட்டர். அது நான் இன்னும் ட்ரை பண்ணல, இதுதான் நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் இது எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மாதிரி மேக்கப் அதிகமாக போடுற பர்சன், ஸோ எனக்கு சன்ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு போடணும், ஆனால் ரொம்ப ஹெவியாக சன்ஸ்க்ரீன் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மிஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் மேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அவுட்டோர்லேயே ஒர்க் பண்ணுற பர்சன், ஆர் நான் அது ரீஅப்ளிகேஷன் அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு வேர்க்கும், அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நார்மலாக நீங்கள் மார்னிங்லேயே வந்துட்டு இதை தான் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே போக போகிறேன் அப்படின்னா நான் அது கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிராண்ட் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, பட் நான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இதோட குவாலிட்டி வந்துட்டு ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ரீஅப்ளிகேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் என் ஃபேஸ்க்கு மேலே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பேஸ் அது ஃபார்ம் ஆகுது. நீங்களே நேராக பார்த்துட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஆல்ரெடி சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இதை மேலே போடுறது இஸ் ஓகேவா? நான் வந்து எங்கேயோ டக்குன்னு வெளியில் போகிறேன், எனக்கு ஆல்ரெடி சன்ஸ்கிரீனை வாஷும் பண்ண முடியாது, திருப்பி அப்ளையும் பண்ண முடியாதுன்னா டக்குன்னு இதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ஒயிட் காஸ்ட் இருக்காது. ஏதோ நான் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும், அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த ஃபீலாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் அப்படியே ப்ராப்பராக இதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா இது வந்து நோ தான். ஸோ நீங்கள் அது இல்லாமல் இது நீங்கள் உங்கள் கழுத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சன்ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இதை கூட நீங்கள் காம்போவாக வந்து வாங்கிக்கோங்கன்னா, காம்போவில் தான் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபேஸ்க்கும் இதை வந்து நெக்குக்கு கை காலுக்குலாம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? அந்த வகையில் இது எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் இதோட டவுன் சைட். இன்னொன்று என்னன்னா, இது வந்து இந்த சன்ஸ்கிரீனை விட இது ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நான் யூஸ் பண்ணுறப்போ. நீங்கள் மேலே ஏதாவது பவுடர் போட்டு செட் பண்ணாதான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஈஸியாக நீங்கள் வெளில போகும்போது இந்த டர்ட் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணிடும், அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க 3 பிங்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை டாப் பண்ணுற மாதிரி நான் வந்து 2 லிப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் பிங்க்ல, ஓகேவா? எனக்கு என்ன தெரியல, ரீசெண்டாக பிங்க் ஒரு அப்சஷன், ஓகேவா? அது ஒன்று வந்து நைட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேஸ்லோட லிப் தெரப்பி, ஓகேவா? இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினது கிடையாது, பட் எனக்கு என்னமோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல ஒரு லைக் ரிச், ஒரு எப்படி சொல்கிறது, செம்ம ப்ரொடெக்ஷன் தரும். ப்ரொடெக்ஷன்றதை விட உங்கள் லிப்ஸ் வந்து மார்னிங் ஏஞ்சாலுமே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கணும், எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக் தான். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நைட்டில் போடுற ஒரு லிப் பாம் வந்து திக்காக இருந்தால் இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் தூங்க தானே போகிறோம். ஸோ அப்போ நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணிப்பேன். நல்ல ஒரு திக் லேயர் அப்ளை பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் மார்னிங்கும் லிப்ஸ்டிக் போட்ட வரைக்குமே லிப்ஸில் வந்து அது பக்காவாக ஒரு மாதிரி நல்லா ஹைட்ரேட்டடாக அந்த லைன்ஸ்லலாம் செட்டில் ஆகாமல் சூப்பர் சாஃப்ட் அண்ட் பட்டர் லிப்ஸாக மாற்றிடும். இது வந்து ஒரு 10/10 நான் கொடுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் நிறைய பேருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அந்த அளவுக்கு எனக்கு இது வந்து பிடிக்கும். இதான் வந்து லிப் பாம். பட் இப்போ நான் உங்ககிட்ட அப்ளை பண்ணி காமிக்க போது இந்த டிப்ஸி பியூட்டி. என்னடா இவ பிங்க்னு சொல்லிட்டு பிளாக் எடுக்கிறாளே நினைக்காதீங்க. இது வந்து பிங்க்ல எவ்வளோ சூப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. நான் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 வீடியோஸில் காமிச்சிருப்பேன். பட் அப்பயுமே எனக்கு திருப்பி உங்ககிட்ட காமிக்க அவ்வளோ பிடிக்கும். என்னால் முடிஞ்ச அந்த பிராண்டுக்கு ஒரு லவ் லெட்டர் கூட இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு இது பிடிக்கும். நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேவா? டடா டன். இது வந்து ஆக்சுவலி பிளாக் கலரில் இருக்கா, அவங்க லிப்ஸில் கொஞ்சம் நேரம் போக அது வந்து பிங்காக மாறிடும். சூப்பர்
சூப்பர்பான ஒரு லிப் ப்ராடக்ட் இது. ஆக்சுவலி நீங்கள் வந்து இதே சீக்ஸில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி செம்ம ப்ளஷ்ஷியாக காமிக்கும் உங்களை. நான் வந்து போட்டு காமிக்கிறேன் ஒரு சின்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக ஓகேவா, நான் லைட்டாக போட்டு மூக்குலேயும் அப்படி லைட்டாக போட்டுப்பேன். போட்டுட்டு 1 2 3 4 5 விட்டுட்டு நான் வந்து இதை அப்படியே தெரியுதா, என்னோட இந்த சீக்ஸ்க்கும் இந்த சீக்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த சீக்ஸ் பாருங்கள் பிளெயினாக இருக்கும், இந்த சீக்ஸ் பாருங்கள் நல்லா வந்து ஒரு மாதிரி பிங்கியாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் எதுவும் வந்து பயங்கரமான ஒரு ஹைலைட்டர் போட்டு வந்துட்டா, ஒரு ப்ளஷ் போட்டு வந்துட்டா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிங்கிஷ் க்ளோ வந்து கொடுக்கும். ஹைலைட்டர் ப்ளஸ் ஒரு ப்ளஷ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ லிப்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் கேர் பர்சன் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த ஒரு லிப் ப்ராடக்ட்டை. ஓகேவா, இது இப்படி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது நிறைய அப்ளை பண்ணிட்டேன், அது பூதம் மாதிரி இருந்தேன். ஓகேவா, பட் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. லைட்டாக அந்த அப்ளை பண்ணிட்டு இப்போ ஒரு 5 கவுண்ட் போயிருக்குமா, இப்போ லைட்டாக அது அப்படியே இப்படி நல்லா உங்கள் சீக்ஸை வந்து இப்படி சிரிச்ச மாதிரி வச்சுட்டு படிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியுதா, லைக் உங்கள் ஃபேஸில் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே போடாமல் ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணேன், சிரம் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டு ப்ளஷ் போட்டு லைட்டாக அந்த லிப் ஆயில் போட்டிருக்கேன். இதுக்கே உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட் எசன்ஸ் எப்படி சொல்கிறது, பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி கிடையாது, ஒரு மாதிரி ரொம்ப க்ளீனாக இருக்கும் உங்கள் ஃபேஸே பார்க்கறதுக்கு. எப்பயுமே உங்களோட லிப்ஸில் தான் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அண்ட் சீக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஹைலைட்டடாக காமிக்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டு போட்டு வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் போகலாம். அந்த மாதிரி எனக்கு இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிக்கும். டக்குன்னு அந்த லுக்கே வந்து காமிச்சிட்டேன் ஆக்சுவலி. பட் இது வந்து நான் எப்பயாவது வெளியிலலாம் போகிறேன், ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு தலைப்பையுமே நான் ஃப்ரீயாக தான் விடுவேன். இந்த ஒரு லிப் ப்ராடக்ட் எடுத்து பேக்கில் போட்டுட்டு போயிடுவேன். நான் எங்கே போனாலும் இதை வந்து ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் லிப்ஸும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி நேச்சுரல் பிங்காக இருக்கும். பட் இதில் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு கோட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு டார்க் பிங்க்கு போயிடும். ஓகேவா, டார்க் பிங்க்னா இதை விட ஒரு ஷேட் அதிகம் அப்படின்ற மாதிரி. பட் இந்த ஆயில்னஸ் மேலே இருக்க அந்த கிளாஸி ஆயிலி லேயர் ஃப்ளேவர் அப்படியே போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த டிண்ட் அப்படியே இருக்கும், அது சூப்பராக இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு 10 on 10 தான். நான் ரொம்பலாம் வந்துட்டு இதில் எதுவுமே வந்து இது சரியில்லை அது சரின்னு சொல்ல மாட்டேன். ஹைட்ரேஷன் என்ன கொடுக்கணுமோ கொடுக்கும், கிளாஸியாக இருக்கும், லிப்ஸ் அழகாக டிண்ட் பண்ணும். நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க வந்துட்டு நீங்கள் நைட் எதுவுமே பண்ணலன்னா கூட அடுத்த நாள் மார்னிங் வரைக்குமே இந்த டிண்ட் அப்படியே இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நான் வந்து பிங்க் ப்ராடக்ட்ஸ் பற்றி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஆர் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு கேளுங்க, நான் அப்போ எந்த வெப்சைட்டில் ஆஃபர் இருக்கோ அதை டக்குன்னு எடுத்து உங்களுக்கு லிங்காக கொடுப்பேன். அதெல்லாம் நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு வேணா நீங்கள் கேளுங்க நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒன்று கொடுப்பேன், அந்த டைமில் மேபி அந்த வெப்சைட்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா அது நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்க்கும். இந்த ப்ராடக்ட் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நான் உங்கள் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பை, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, பாய்.